யாத்ராகமம் 26ஆம் அதிகாரம். மேலும் திரித்த மெல்லிய பஞ்சு நூலினாலும் இளநீல நூலினாலும் இரத்தாம்பர நூலினாலும் சிவப்பு நூலினாலும் நெய்யப்பட்ட 10 மூடு திரைகளால் வாசஸ்தலத்தை உண்டு பண்ணுவாயாக. அவைகளில் விசித்திர வேலையாய் கேருபீன்களை செய்யக்கடவாய். ஒவ்வொரு மூடு திரையும் 28 முழ நீளமும் 4 முழ அகலமுமாயிருப்பதாக. மூடு திரைகளெல்லாம் ஒரே அளவாயிருக்க வேண்டும். 5 மூடு திரை ஒன்றோடு ஒன்று இணைக்கப்பட்டிருக்க வேண்டும். மற்ற 5 மூடு திரைகளும் ஒன்றோடொன்று இணைக்கப்பட்டிருக்க வேண்டும். இணைக்கப்பட்ட ஒரு மூடு திரையின் கடை ஓரத்தில் இளநீல நூல் காதுகளை உண்டு பண்ணு. இணைக்கப்பட்ட மற்ற மூடு திரையின் கடை ஓரத்திலும் அப்படியே செய்வாயாக. காதுகள் ஒன்றோடொன்று இணையும்படி ஒரு மூடுதிரையில் 50 காதுகளையும் இணைக்கப்பட்ட மற்ற மூடுதிரையின் ஓரத்தில் 50 காதுகளையும் உண்டு பண்ணுவாயாக. 50 பொன் கொக்கிகளையும் பண்ணி மூடுதிரைகளை ஒன்றோடொன்று அந்த கொக்கிகளால் இணைத்து விடுவாயாக. அப்பொழுது அது ஒரே வாசஸ்தலமாகும். வாசஸ்தலத்தின் மேல் கூடாரமாக போடும்படி ஆட்டு மயிரால் 11 மூடு திரைகளை உண்டு பண்ணுவாயாக. ஒவ்வொரு மூடுதிரை 30 முழ நீளமும் 4 முழ அகலமுமாய் இருக்க வேண்டும். 11 மூடுதிரைகளும் ஒரே அளவாயிருக்க வேண்டும். 5 மூடுதிரைகளை ஒன்றாகவும் 6 மூடுதிரைகளை ஒன்றாகவும் இணைக்க வேண்டும். 6ஆம் மூடுதிரையை கூடாரத்தின் முகப்பிற்கு முன்னே மடித்து போடுவாயாக. இணைக்கப்பட்ட ஒரு மூடுதிரையின் கடை ஓரத்தில் 50 காதுகளையும் இணைக்கப்பட்ட மற்ற மூடுதிரையின் ஓரத்தில் 50 காதுகளையும் உண்டு பண்ணி 50 வெண்கல கொக்கிகளை செய்து கொக்கிகளை காதுகளில் மாட்டி ஒரே கூடாரமாகும்படி அதை இணைத்து விடுவாயாக. கூடாரத்தின் மூடுதிரைகளில் மிச்சமான பாதி மூடுதிரை வாசஸ்தலத்தின் பின்புறத்தில் தொங்க வேண்டும். கூடாரத்தினுடைய மூடுதிரைகளின் நீளத்திலே மீதியானது இந்த புறத்தில் 1 முழமும் அந்த புறத்தில் 1 முழமும் வாசஸ்தலத்தை மூடும்படி அதன் பக்கங்களிலே தொங்க வேண்டும். சிவப்பு தீர்ந்த ஆட்டுக்கடா தோலினால் கூடாரத்திற்கு ஒரு மூடியையும் அதின்மேல் தகசு தோலால் ஒரு மூடியையும் உண்டு பண்ணுவாயாக. வாசஸ்தலத்துக்கு நிமிர்ந்து நிற்கும் பலகைகளையும் சித்திம் மரத்தால் உண்டு பண்ணுவாயாக. ஒவ்வொரு பலகையும் 10 முழ நீளமும் 1½ முழ அகலமுமாய் இருக்க வேண்டும். ஒவ்வொரு பலகைக்கும் ஒன்றோடொன்று ஒத்து இசைந்திருக்கும் 2 கழுத்துகள் இருக்க வேண்டும். வாசஸ்தலத்தின் பலகைகளுக்கெல்லாம் இப்படியே செய்வாயாக. வாசஸ்தலத்துக்காக செய்யப்படுகிற பலகைகளில் 20 பலகை தெற்கே தென் திசைக்கு எதிராக நிற்கக் கடவது. அந்த 20 பலகைகளின் கீழே வைக்கும் 40 வெள்ளி பாதங்களை உண்டு பண்ணுவாயாக. ஒரு பலகையின் கீழ் அதன் 2 கழுத்துகளுக்கும் 2 பாதங்களும் மற்ற பலகையின் கீழ் அதன் 2 கழுத்துகளுக்கும் 2 பாதங்களும் இருக்க வேண்டும். வாசஸ்தலத்தின் மறுபக்கமாகிய வடபுறத்திலும் 20 பலகைகளையும் அவைகளின் கீழ் 40 வெள்ளி பாதங்களையும் உண்டு பண்ணுவாயாக. ஒரு பலகையின் கீழ் 2 பாதங்களும் மற்ற பலகையின் கீழ் 2 பாதங்களும் இருக்க வேண்டும். வாசஸ்தலத்தின் மேற்புறத்திற்கு 6 பலகைகளையும் வாசஸ்தலத்தின் இரு பக்கத்திலுமுள்ள மூலைகளுக்கு 2 பலகைகளையும் உண்டு பண்ணுவாயாக. அவைகள் கீழே இசைக்கப்பட்டிருக்க வேண்டும். மேலேயும் ஒரு வளையத்தினால் இசைக்கப்பட்டிருக்க வேண்டும். 2 மூலைகளுக்கும் அப்படியே இருக்க வேண்டும். அவைகள் 2 மூலைகளுக்காகும். அந்தப்படி 8 பலகைகள் இருக்க வேண்டும். ஒவ்வொரு பலகையின் கீழ்
இரண்டு இரண்டு பாதங்களாக 16 வெள்ளி பாதங்களும் இருக்க வேண்டும். சீத்திம் மரத்தால் வாசஸ்தலத்தின் ஒரு பக்கத்து பலகைகளுக்கு 5 தாழ்ப்பாள்களையும், வாசஸ்தலத்தின் மறுபக்கத்து பலகைகளுக்கு 5 தாழ்ப்பாள்களையும், வாசஸ்தலத்தின் மேற்புறமான பின்பக்கத்து பலகைகளுக்கு 5 தாழ்ப்பாள்களையும் பண்ணுவாயாக. நடு தாழ்ப்பாள் ஒரு முனை தொடங்கி மறுமுனை மட்டும் பலகைகளின் மையத்தில் உருவ பாய்ச்சப்பட்டிருக்க வேண்டும். பலகைகளை பொன் தகட்டால் மூடி, தாழ்ப்பாள்களின் இடங்களாகிய அவைகளின் வளையங்களை பொன்னினால் பண்ணி, தாழ்ப்பாள்களை பொன் தகட்டால் மூடக்கடவாய். இவ்விதமாக மலையின் மேல் உனக்கு காண்பிக்கப்பட்ட மாதிரியின்படியே வாசஸ்தலத்தை நிறுத்துவாயாக. இளநீல நூலும் இரத்தாம்பர நூலும் சிவப்பு நூலும் திரித்த மெல்லிய பஞ்சு நூலான இவற்றால் ஒரு திரை சீலையை உண்டு பண்ண கடவாய். அதிலே விசித்திர வேலையால் செய்யப்பட்ட கேருபீன்கள் வைக்க வேண்டும். சீத்திம் மரத்தினால் செய்து பொன் தகட்டால் மூடப்பட்ட 4 தூண்களிலே அதை தொங்கவிடு. அந்த தூண்கள் 4 வெள்ளி பாதங்கள் மேல் நிற்கவும், அவைகளின் கொக்கிகள் பொன்னினால் செய்யப்படவும் வேண்டும். கொக்கிகளின் கீழே அந்த திரைச்சீலையை தொங்கவிட்டு, சாட்சி பெட்டியை அங்கே திரைக்குள்ளாக வைக்கக் கடவாய். அந்த திரை சீலை பரிசுத்த ஸ்தலத்திற்கும் மகா பரிசுத்த ஸ்தலத்திற்கும் பிரிவை உண்டாக்கும். மகா பரிசுத்த ஸ்தலத்திலே சாட்சி பெட்டியின் மீதில் கிருபாசனத்தை வைப்பாயாக. திரைக்கு புறம்பாக மேஜையையும், மேஜைக்கு எதிரே வாசஸ்தலத்தின் தென்புறமாக குத்து விளக்கையும் வைத்து, மேஜையை வடபுறமாக வைப்பாயாக. இளநீல நூலும் இரத்தாம்பர நூலும் சிவப்பு நூலும் திரித்த மெல்லிய பஞ்சு நூலாகிய இவற்றால் சித்திர தையல் வேலையான ஒரு தொங்கு திரையையும் கூடாரத்தின் வாசலுக்கு உண்டாக்கி, அந்த தொங்கு திரைக்கு சீத்திம் மரத்தால் 5 தூண்களை செய்து, அவைகளை பொன் தகட்டால் மூடி, அவைகளுக்கு பொன் கொக்கிகளை உண்டாக்கி, அவைகளுக்கு 5 வெண்கல பாதங்களை வார்ப்பிக்க கடவாய். யாத்ராகமம் 27ஆம் அதிகாரம். 5 முழ நீளமும் 5 முழ அகலமுமான சீத்திம் மரத்தால் பலிபீடத்தையும் உண்டு பண்ணுவாயாக. அது சதுரமும் 3 முழ உயரமுமாயிருப்பதாக. அதன் 4 மூலைகளிலும் 4 கொம்புகளை உண்டாக்குவாயாக. அதன் கொம்புகள் அதனோடே ஏகமாய் இருக்க வேண்டும். அதை வெண்கல தகட்டால் மூட வேண்டும். அதன் சாம்பலை எடுக்கத்தக்க சட்டிகளையும் கரண்டிகளையும் கிண்ணிகளையும் முள் துறடுகளையும் நெருப்பு சட்டிகளையும் உண்டாக்குவாயாக. அதன் பனிமுட்டுகளையெல்லாம் வெண்கலத்தால் பண்ணுவாயாக. வலை பின்னல் போன்ற ஒரு வெண்கல சல்லடையை பண்ணி, அந்த சல்லடையின் 4 மூலைகளிலும் 4 வெண்கல வளையங்களை உண்டாக்கி, அந்த சல்லடை பலிபீடத்தின் பாதியோரத்தில் இருக்கும்படி அதை தாழ பலிபீடத்தின் சுற்றடைப்புக்கு கீழாக வைப்பாயாக. பலிபீடத்துக்கு சீத்திம் மரத்தால் தண்டுகளையும் பண்ணி, அவைகளை வெண்கல தகட்டால் மூடுவாயாக. பலிபீடத்தை சுமக்கத்தக்கதாக அந்த தண்டுகள் அதன் 2 பக்கங்களிலும் வளையங்களிலே பாய்ச்சப்பட்டிருக்க வேண்டும். அதை உள்வெளிவிட்டு பலகைகளினாலே பண்ண வேண்டும். மலையில் உனக்கு காண்பிக்கப்பட்டபடியே அதை பண்ணக்கடவர்கள். வாசஸ்தலத்துக்கு பிரகாரத்தையும் உண்டு பண்ணுவாயாக. தெற்கே தென் திசைக்கு எதிரான பிரகாரத்துக்கு திரித்த மெல்லிய பஞ்சு நூலால் செய்யப்பட்ட 100 முழ நீளமான தொங்கு திரைகள் இருக்க வேண்டும். அவைகளுக்கு வெண்கலத்தினாலே 20 தூண்களும் 20 பாதங்களும் இருக்க வேண்டும். தூண்களின் கொக்கிகளும் அவைகளின் பூண்களும் வெள்ளியினால் செய்யப்பட வேண்டும். அப்படியே வடபக்கத்தின் நீளத்திற்கும் 100 முழ நீளமான
தொங்கு திரைகள் இருக்க வேண்டும். அவைகளுக்கு 20 தூண்களும் அவைகளுக்கு 20 பாதங்களும் வெண்கலமாயிருக்க வேண்டும். தூண்களின் கொக்கிகளும் பூண்களும் வெள்ளியினால் செய்யப்பட வேண்டும். பிரகாரத்தின் மேற்பக்கமான அகலத்திற்கு 50 முழ நீளமான தொங்கு திரைகள் இருக்க வேண்டும். அவைகளுக்கு 10 தூண்களும் அவைகளுக்கு 10 பாதங்களும் இருக்க வேண்டும். சூரியன் உதிக்கிற திசையாகிய கீழ்ப்பக்கத்தின் பிரகாரம் 50 முழ அகலமாயிருக்க வேண்டும். அங்கே ஒரு புறத்திற்கு 15 முழ நீளமான தொங்கு திரைகளும் அவைகளுக்கு 3 தூண்களும் அவைகளுக்கு 3 பாதங்களும் இருக்க வேண்டும். மறுபுறத்துக்கு 15 முழ நீளமான தொங்கு திரைகளும் அவைகளுக்கு 3 தூண்களும் அவைகளுக்கு 3 பாதங்களும் இருக்க வேண்டும். பிரகாரத்தின் வாசலுக்கு இளநீல நூலாலும் இரத்தாம்பர நூலாலும் சிவப்பு நூலாலும் திரித்த மெல்லிய பஞ்சு நூலாலும் சித்திர தையல் வேலையாய் செய்யப்பட்ட 20 முழ நீளமான ஒரு தொங்கு திரையும் அதற்கு 4 தூண்களும் அவைகளுக்கு 4 பாதங்களும் இருக்க வேண்டும். சுற்றுப்பிரகாரத்தின் தூண்களெல்லாம் வெள்ளியினால் பூண் கட்டப்பட்டிருக்க வேண்டும். அவைகளின் கொக்கிகள் வெள்ளியினாலும் அவைகளின் பாதங்கள் வெண்கலத்தினாலும் செய்யப்பட்டிருக்க வேண்டும். பிரகாரத்தின் நீளம் 100 முழமும் இருபுறத்து அகலம் 50 முழமும் உயரம் 5 முழமுமாயிருப்பதாக. அதன் தொங்கல்கள் திரித்த மெல்லிய பஞ்சு நூலினால் செய்யப்பட்டு அதன் தூண்களின் பாதங்கள் வெண்கலமாயிருக்க வேண்டும். வாசஸ்தலத்துக்கடுத்த சகல பணிவிடைக்கு தேவையான எல்லா பணிமுட்டுகளும் அதன் எல்லா முளைகளும் பிரகாரத்தின் எல்லா முளைகளும் வெண்கலமாயிருக்க வேண்டும். குத்து விளக்கு எப்பொழுதும் எரிந்து கொண்டிருக்கும்படி இடித்து பிழிந்த தெளிவான ஒலிவ எண்ணெயை உன்னிடத்தில் கொண்டு வரும்படி இஸ்ரவேல் புத்திரருக்கு கட்டளையிடுவாயாக. ஆசாரிப்பு கூடாரத்தில் சாட்சி சந்நிதிக்கு முன்னிருக்கும் திரை சீலைக்கு வெளிப்புறமாக ஆரோனும் அவன் குமாரரும் சாயங்காலம் தொடங்கி விடியற்காலம் மட்டும் கர்த்தருடைய சந்நிதானத்தில் அந்த விளக்கை எரிய வைக்க கடவர்கள். இது இஸ்ரவேல் புத்திரருக்கு தலைமுறை தலைமுறையாக நித்திய கட்டளையாயிருக்க கடவது.